பாம்பே தோட்டு வெல்கம் டு அமீபி. ஸோ இந்த வீடியோ எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கடையநல்லூரில் இருந்து தான். ஸோ நீங்கள் முன்னாடி என் பின்னாடி பார்க்குறது எல்லாமே வந்து என்னோடய வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற ஒரு ஏரியாஸ் தான். எங்கள் ஊரோட குட்டி இன்ட்ரோவாக இருக்கட்டும்னு ஸோ இந்த வீடியோ எல்லாமே கேதர் பண்ணி போட்டிருக்கேன். ட்ரெயின் பூச்சி மண் புழுவோம். ஸோ ஊருக்கு வந்ததோட மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்த கல்யாணம் தான். ஸோ இது யாரோட கல்யாணம் அப்படின்னா என் மாமா பையனோட கல்யாணம். ஸோ சொல்லணும்னா முறமச்சா கல்யாணம். அவங்களோட கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப அவசரமாக கிளம்பி வந்தேன். பிகாஸ் அவங்களோட கல்யாணம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கல்யாணத்தை அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் எங்கள் ஊரோட கல்யாணம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரெஸ். ஸோ ட்ரெஸ் எல்லாமே வந்து போத்தீஸில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து சாஃப்ட் சில்க். இதுக்கு வந்து ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தோம். இது வந்து வெல்வெட் எம்ப்ராய்டரி அண்ட் நெக்குக்கு எல்லாமே நெட்டு வச்சு ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து வெல்வெட் சாரீ. ஸோ சாரீ ஃபுல்லாமே வெல்வெட்டில் தான். அதுக்கு ப்ளவுஸ் வந்து போட் நெக் வச்சு பிரின்சஸ் கட் அண்ட் பேக் பட்டன் தான் அஃப்கோர்ஸ். ஸோ அதோட வந்து ஹிஜாப் வந்து வெல்வெட்லேயே வந்து எடுத்திருந்தோம். ஸோ மேட்சிங் ஹிஜாப். இதுக்கு அதோட சேர்த்து ஒரு ஜோக்கர் செட்டு வந்து அதுக்கு மேட்சிங்காக ஒன்று வச்சுருந்தோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட ட்ரெஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் மருதாணி தான். மெஹந்தி வைக்கிற இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. ஸோ எப்போதுமே மருதாணி தான். எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே எங்களுக்கு மருதாணி தான். ஸோ கல்யாணத்தில் மட்டும் மெஹந்தி வச்சுருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து அதுலேயுமே வந்து இந்த மேலே கேப்லாம் தொப்பி வைப்போம் இல்லையா, அதுக்கெலாம் மருதாணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் மருதாணி தான். ஸோ மருதாணி வந்து நல்லா பிடிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப், அந்த மருதாணி நீங்கள் அரைக்கும் போது புளி அப்புறம் கிராம்பு ரெண்டையும் வச்சு அரைச்சிக்கோங்க. அண்ட் போடும்போது வந்து கரெக்டாக அந்த ஆக்ஸ் ஆயில் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் கிட்ட விட்டுட்டு நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா பிடிக்கும். உங்களுக்கு நார்மலாக அரைக்கிறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ ஓவர் நைட் எப்போதுமே ஓவர் நைட் தான். ரொம்ப அந்த குளிர்ச்சி இருக்கிறவங்களாம் ஓவர் நைட் வைக்காதீங்க. ஒரு 2 ஹவர்ஸ்லாம் எடுத்துருங்க. அண்ட் மருதாணி வந்து அதோட ஸ்மெல் அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு கிருமி நாசி. அந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக இந்த மொமெண்ட்டில் நம்ம சொல்லியே ஆகணும். சூப்பர். ஓகேவா? காமி விஷாம் கை காமி. வாவ் காமி. வாவ் ஐஸ்கிரீம்.
அலீம் எங்கள் ஊரோட கல்யாணம் வந்து டிஃப்ரெண்ட் சொல்லிட்டே இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து மண்டபமே நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம். வீடு கல்யாணம் வந்து வீட்டில் தான் நடக்கும். ஸோ வந்து பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணு ஃபங்க்ஷன் அண்ட் மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை ஃபங்க்ஷன் அண்ட் ரொம்ப பொண்ணு வீட்டு வாசலில் ஒன்று நடக்கும். அல்லது அப்படின்னா பள்ளிவாசலில் வச்சு நடக்கும். எல்லா விஷயங்களும் வந்து சொந்த பந்தங்கள் தான் வந்து முன்னாடி நிற்கும். கேட்ரிங்காரங்க உள்ள வந்து அதிகாரம் பண்ணுற வேலையே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டீலேருந்து அண்ட் வலிமா விருந்து வரைக்கும் எல்லாமே வந்து சொந்தங்கள் தான். அவங்க தான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது. ஸ்பெசிஃபை பண்ணும்போது குட்டீஸ் வந்து விதிவிலக்கே கிடையாது. அவங்களுக்கும் வேலை இருக்கும். என்ன அப்படின்னா தாம்பளை பை பொறுப்பு ஃபுல்லாக அவங்க தான். பாக்ஸுக்குள்ளே அந்த ஸ்வீட்டை வச்சு பாக்ஸை மூடி அந்த தாம்பளை கவருக்குள்ளே வச்சுட்டு அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்க வரைக்கும் அந்த குட்டீஸ்கிட்டே பொறுப்பை வந்து தெளிவாக கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்களோட ஒரு பழக்கம் இருக்குது. இது வந்து கம்பல்சரி கிடையாது. பட் வந்து இது வாழையா செஞ்சுட்டு வர ஒரு பழக்கம். எதுனா வீட்டுக்கு வரவங்களுக்கு பூ கொடுக்குறது. ஸோ கல்யாண வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா பூ கொடுப்போம். இப்போ நிறைய பேர் வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பட் எங்களுக்கு அந்த பூங்கிறது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இதை நாங்கள் எடுத்தோம். இது வந்து மேண்டரி கிடையாது. ஒவ்வொரு வீட்டோட ஆப்ஷனல் இது. மாப்பிள்ளை வந்து பொண்ணோட வாப்பா கிட்ட வந்து உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்பாங்க. அவங்க அக்செப்ட் பண்ண பிறகு பொண்ணு டிமாண்ட் பண்ண, ஸோ அது வந்து தங்கமாக இருக்கலாம் அண்ட் பணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ பொண்ணு என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து மஹரா கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். எல்லாருமே வந்து விருந்தளிக்கிறது. எங்கள் ஊரில் மண்டபம் இல்லைங்கிறதுனால நாங்கள் எப்போதுமே தெருவை ஆக்குபை பண்ணிப்போம். ஸோ எல்லாத்துலேயுமே விருந்தே வந்து தெரு ஃபுல்லாக இருக்கும். யாரும் வந்து சண்டைலாம் பிடிக்க மாட்டாங்க தெருவில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு அந்யோன்யம் எங்கள் தெருக்குள்ள எல்லா தெருக்குள்ளேயும் இருக்கும். கேமராவை தூக்கினோடனே எல்லா மாமிமாரும் டாக்டர் ஆகிட்டாங்க. எங்கள் ரிசப்ஷன் வந்து இருந்தது. பட் ஆனால் ரிசப்ஷன் எப்படின்னா பொண்ணுங்களுக்கு தனியாக நடக்கும் அண்ட் மாப்பிள்ளைக்கு தனியாக இருக்கும். ஸோ அதனால் பொண்ணுங்க சைடில் வந்து நான் ஷூட் பண்ணலை. கல்யாணமும் நல்ல சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு. गर्ल्स का नहीं या जी गर्ल्स का रही है. குற்றாலம் குளிக்கவன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. குற்றாலுக்கு போகிற வழியில் வந்து ஒரு டீ கடை இருக்குது. ஸோ அங்கே போய் டீ அடிச்சுட்டு அண்ட் ஒரு 2-3 வடை சாப்பிட்டுட்டு வருவோம். ஸோ குட்டீஸ் எல்லாம் வீட்டில் ரொம்பவே வந்து போர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு பயணம் தான். சூப்பராக இருக்கும். பறந்து போனால் அப்படியே ஸ்லோ மோஷன் பறக்க போகுது. நீங்கள் ஒரு காரணம்
கூட்டிட்டு போங்க. இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்னா எங்கம்மா போயிட்டு இருக்கோம்? துளசி செடி வாங்க. துளசி தெரியாங்க எதுக்குமா அந்த இடத்துல நடந்து போங்க. எங்க இருக்கு? என்னது என்னது? சோப்பு துளசி, வெள்ளை துளசி நிக்கணும். சோப்பு துளசிக்கு வெள்ளை துளசிக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணுதான். பாம்பு பாம்பு வராததுன்னா என்ன அர்த்தம்? பாம்பு வராம இருக்கிறதுக்கு இந்த செடியா? ஓ சரி, தொட்டில வச்சா போதும்ல. சரி, அந்த செடி நிக்கணும். அப்ப எப்போதுமே எங்கேயாச்சும் வெளியில போனா கையில இந்த செடி வச்சுட்டே போகணும். பாம்பு என் தங்க கொலைய என்ன ஒரு அறிவு என் பிள்ளைக்கு. தரண்டா தரண்டா, அடுத்த செடி போடி உனக்கு தாண்டா தர போறாங்க. இங்க வச்சுக்கோ. உங்க வீட்டுல போய் நட்டுங்க சரியா? துளசி செடி நல்லது. அப்பெல்லாம் திறக்க கூடாது, அது கடிச்சிரும்டா. பக்கத்துல போக மாட்டோம், ஓடி வந்து தூக்கி எறிகிற. அதுவும் எடுத்துடுவாமா, அதுவும் நம்மளுக்கு தந்ததுதான். அந்த கிடக்கு பாரு. தூக்கி வீசிடாதா. இதை வச்சுதாங்க, இதை வச்சுதான் மண்ணு கார்ல ஆகாது. இது தேக்கு மரம். தேக்கு மரம் இருக்கா? கட்டில எல்லாம் படுக்கிறல்ல, அதோட மரம் இதுதான். ஆமா, அது கட்டிலா காய்க்கும். நம்ம எடுத்து வீட்டுல வச்சுக்கணும். அடே அப்ப நீ கேக்குற, அப்படி நீ அப்படி யோசிக்கணும். அப்ப இந்த மரத்தை கட் பண்ணி செய்வாங்க அப்படின்னு யோசிக்காம வருமான்னு கேக்குற. அதை வேற மட்டும் எல்லாம் சுத்திக்கோ. இதையும் வச்சிரு, இதையும் கொடு. வேற மட்டும் அதை சுத்து, அப்பதான். இது என்னது? இது உண்ணியப்பம்னா இது. அப்ப இது ஒரு எனக்கு உண்ணியப்பம்னா என்னன்னு தெரியாது. நல்லா இருக்கா? எனக்கு ஒரு வாய் போகும். சாம்பார் அரைச்சா, சட்னி அரைச்சா, வடை அரைச்சு. அம்மல்மா, இது அம்மல்மா. ஓகே அம்மல்மா, we miss you. வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.